ஹாய் ஹலோ வணக்கம். இது கொல்லிமலை அடிவாரத்தோட கொள்கை. அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வந்த உடனே நாட்டுக்கோழி பிடிக்கிறேன், இன்றைக்கி நாட்டுக்கோழி சமைச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி பிடிங்கன்னு சொல்லியாச்சு. 2 கோழி பிடிக்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டினியூ பாருங்கள். ஃபஸ்ட் டைம் அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. போன விளாக்லேயே பார்த்துருக்கீங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களுக்காக காலையில் பன்னிக்கறியும் இட்லியும் செஞ்சுருந்தோம், பன்னிக்கறி வறுவலும். ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்க செக் அவுட் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ நல்லா இரும்பு வடை சட்டி வச்சு விறவடுப்பில் தான் அந்த பன்னிக்கறியும் ஸ்லோ குக் தான் பண்ணோம். ஸோ வீடியோவை போய் பாருங்கள். காலையில் இதை பரிமாறிட்டு மதியத்துக்கு தான் நாட்டுக்கோழி விருந்து. அதுக்காக தான் அப்போ இப்போ பிடிச்சிருக்குறாங்க. நம்ம ஃபேமிலியில் பெருசாக போர் ஃப்ரை அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க, 1-2 பேர். அவங்களுக்கெல்லாம் காலையிலேயே சட்னி அரைச்சி வச்சாச்சு. பசங்களும் சாப்பிட மாட்டானுங்க. ஸோ அவங்களுக்குலாம் இட்லி சட்னியை போட்டுட்டு மீதி பேரெல்லாம் இட்லி வித் பன்னிக்கறி குழம்பு சூப்பராக வறுவல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுவும் விறகடுப்பில் அப்பா சமையல் தான். இரும்பு வடை சட்டி வச்சு சமைச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கறி சாப்பிடாதவங்க கூட அந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால்